நேற்று நான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதியார் தலைமையில் என்னை திராவிட கழகத்தில் இணைத்துக் கொண்டேன். அந்த இணைப்பு நடந்த பின்பு வெளியே பத்திரிகை சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்பில் வெளிச்சம் தொலைக்காட்சி பற்றி ஒரு சில விளக்கங்கள் தர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதில் வெளிச்சம் தொலைக்காட்சி ஒளிபரப்பக்கூடிய சேட்டலைட் உரிமை பெற்ற லைசன்ஸ் உரிமை பெற்ற கம்பெனி அது என்னுடைய கம்பெனி. அந்த கம்பெனிக்கும் விசிகாவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று நான் விளக்கம் தெரிவித்தேன். அதன் தொடர்பாக இன்னைக்கு சமூக ஊடகங்களில் பல பதிவுகள் போட்டுக் கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைமையகமான அம்பேத்கர் திடலில் கட்சியின் பொருளாளர் தோழர் பாலாஜி அவர்கள் நான் ஏதோ அவதூறு பரப்புவது போலவும் வெளிச்சம் தொலைக்காட்சியை அபகரிப்பது போலவும் நான் பொய் சொல்வது போலவும் ஒரு மிகப்பெரிய அவர் ஒரு செய்தியை பரப்பினார். அந்த செய்தி இன்னைக்கு ஊடகங்களில் வெளிவந்திருக்கு. வெளிச்சம் தொலைக்காட்சிக்கு தொலைக்காட்சி 2016 ஆண்டு தொடங்கப்பட்ட பொழுது அது ஒரு லைசன்ஸ் இருக்கக்கூடிய சேட்டலைட் இருக்கக்கூடிய ஒரு வாடகை லைசன்ஸ் எடுத்து அதில் நாங்கள் ஒளிபரப்பு செஞ்சோம். நாங்கள் செய்யும் பொழுது அண்ணன் ஏ சிதம்பரம் அவர்கள் பிஜேபி பற்றியும் ஆர்எஸ்எஸ் பற்றியும் மிக கடுமையான ஒரு விமர்சனங்களை வைக்கும் பொழுது அந்த சேட்டலைட் உரிமை பெற்ற அந்த சேனலுடைய ஓனர், கம்பெனியுடைய ஓனர், அது என்னிடத்தில் உங்களுடைய தலைவர் பிஜேபி ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறார், அதனால் உங்களுக்கு அந்த ஒளிபரப்பு லைசன்ஸை தர முடியாது, நம்ம அதை ஸ்டாப் பண்ணலான்னு சொன்னாங்க. அதை நான் தலைவரிடத்தில் சொன்னும் பொழுது தலைவர் அவ்வளோ பணம் இப்போதைக்கு நம்ம நெருக்கடியில் இருக்கோம், அவ்வளோ பணம் இல்லைன்னு சொன்னபோது அந்த லைசன்ஸை நானே வாங்குறேன் அண்ணன்னு சொல்லி அந்த லைசன்ஸை நான் வாங்கினேன். நான் அந்த லைசன்ஸுடைய கம்பெனி பேர் சவுண்ட் டெலி நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அந்த கம்பெனியுடைய முழு 100% ஷேரும் என்னுடைய குடும்பத்தினர் பேர் தான் இருக்குது. குடும்பத்தினுடைய ஷேர் இது. ஒரு காலகட்டத்தில் அந்த அந்த லைசன்ஸில் வெளிச்சம் டிவி தன்னுடைய ஒளிபரப்பை தொடங்கி இன்று வரை நடத்தி கொண்டிருக்கு. அதுதான் என்னுடைய கம்பெனி, என்னுடைய கம்பெனி நான் சொன்ன தவிர வச்சு வெளிச்சம் டிவி என்று நான் சொல்ல, நான் எங்கேயாவது அதை சொல்லியிருக்கேன்னு சொல்ல. நான் அதை அதே போல தோழர் பாலாஜி அவர்கள் மருதம் தொலைக்காட்சி மருதம் டெலிவிஷன் பிரைவேட் கம்பெனிக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு. அந்த மருதம் டெலிவிஷன் பிரைவேட் கம்பெனியில் 40% ஷேர் எங்கிட்ட தான் இருக்கு. இப்போ அந்த ஷேர் சர்டிஃபிகேட் எங்க இருக்கு உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். அப்போ அது தலைவர் ஏ சிதம்பரம் அவர்கள் நமக்குன்னு ஒரு ஊடகத்தை தொடங்கணும்னு சொல்லி அவருடைய பொன்விழா ஆண்டை முன்னிட்டு நாடு முழுக்க சென்று தங்கத்தை வாங்கி அது மூலியமா அந்த தொலைக்காட்சி சொன்ன பொழுது, அப்போ தொலைக்காட்சி தொடங்குன்றது உங்களுக்கு கூட பல பேருக்கு தெரியும், அது எவ்வளவு பெரிய விஷயம்னு சொல்லி. அந்த விஷயம் அந்த ரூபால பண்ண முடியாத பட்சத்தில் அப்போ நான் அப்போ தலைவர்கிட்ட சொல்லி ஏற்றமாட்ட சொல்லி அதை நம்ம அந்த சேனலில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ நான் பொய்யான ஒரு செய்தியை சொல்வதாகவும் நான் அபகரிப்பது போலவும் ஒரு செய்தி பரப்புறாரு. அந்த சேனலை தொடங்கும்போது எனக்கும் ஏற்றி தமிழ் மட்டும்தான் அது எவ்வளவு பெரிய சவாலான வேலை, அதை எப்படி நான் அதை சந்திச்சேன் என்று சொல்லி தெரியும். அது காலையிலிருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் வெளிச்சம் தொலைக்காட்சி உள்ளே தான் இருப்பான். அதை இரவு பகலாக பார்த்து அந்த சேனலை வளர்த்தவன் நான் தான். அது மட்டும் இல்லை, உங்களுக்குலாம் தெரியும், இன்னொரு விஷயம் தெரியும், சேட்டலைட் ஓனர்களுக்கு தெரியும். ஒரு சேனலை
பிளேஸ்மெண்ட் பண்றது எவ்வளவு பெரிய காரியம் தெரியும். ஒரு சேனல் ஆரம்பிச்சிடலாம், நிறைய பேர் சேனல் ஆரம்பிச்சு நீங்க அது வந்து ஏர்ல போயிருக்கும், ஆனா கிரவுண்ட்ல போய் வீடுகளுக்கு போய் சேராது. ஏன்னா ஆபரேட்டர்கிட்ட போயிட்டு ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒரு கேரேஜ் ஃபீஸ் தரணும். எந்த கேரேஜ் ஃபீஸும் இது வரைக்கும் நம்ம கொடுத்தது கிடையாது, நாங்க வெளிச்சம் டிவி கொடுத்தது கிடையாது. ஏன்னா நான் வந்து பேசிக்கா நான் ஒரு கேபிள் டிவி ஆபரேட்டர். நான் அதன் அடிப்படையில் இருக்கிற எல்லா ஆபரேட்டருக்குமே என்னுடைய நண்பர்கள். எனக்கு இது வரைக்கும் வந்து அப்படிதான் இந்த சேனலை வந்து இருக்க வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்கோம். நான் அந்த செய்தியாளர் சந்திப்பு நான் சொன்னேன், நான் அது இந்த சேனல் வந்து எழுச்சி தமிழுக்காக வாங்கப்பட்ட சேனல், அவருக்காக தான் இந்த சேனல் வந்து தொடரும் சொல்லிட்டு தான் வந்தேன். நான் அதை வந்து நான் வந்து அபகரிக்காத போலவும் அதை நான் பொய் சொல்ற மாதிரியும் பாலாஜி வந்து ஒரு பொய்யான தகவல் இன்னைக்கு வந்து பிரஸ் மீட்டை கொடுத்துருக்காரு. அதாவது மருதம் டெலிவிஷனுக்கு எனக்கு சம்பந்தம் சொல்றாரு. மருதம் டெலிவிஷனுடைய 100% ஷேர்ல 40% ஷேர் எங்கள் தான் இருக்கு. அது குறிப்பா என்னுடைய பேர் தான் இருக்கு. இது வந்து எழுச்சி தமிழுடைய கோடான கோடி விடுதலை சிறுத்தைகளுக்கு இது தெரியப்படுத்தணும் தான் என்னுடைய ஒரு இதுவா என்னுடைய வாஞ்சியா இருந்தது. ஏன்னு கேட்டாக்க இப்ப முகநூல்ல இந்த விஷயம்லாம் தெரியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து எனக்கும் எழுச்சி தமிழ் மட்டும் தெரிஞ்ச உண்மை. இது நான் இது வரைக்கும் எங்கேயும் போயிட்டு முன்னணி தோழர் கூட தெரியாது. தெரியாத எஸ் பாலாஜி வந்து தெரியாம தான் பேசியிருக்காரு, தெரிஞ்சிருந்தா பேசிருக்க மாட்டாரு. நான் போய் சொல்லணும்னு சொல்லிருக்க மாட்டாரு, தெரியாம தான் பேசியிருக்காரு அவர். ஆனா ராவு போல வந்து இதை பாராம இந்த சேனல்ல வந்து இன்னை வரைக்கும் அதை வந்து நடந்துட்டு இருக்குனாக்கா அதுக்கு நான் ஒரு முக்கியமான காரணம். அது இல்லாம வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து பல ஊடகங்கள்ல பல புத்தகம் கூட வந்து ஆரம்பிச்சாங்க, ஆனா நடத்த முடியல. ஆனா இன்னைக்கு வந்து வெளிச்சம் தொலைக்காட்சி இன்னைக்கு வரைக்கும் அது வந்து லைவ்ல ஏர்ல போயிட்டு இருக்கு. அதனால வந்து இது தவறான ஒரு செய்தியை வந்து பாலாஜி பதிவிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு பதிலாக தான் இதை சொல்றோம். அது நேற்று வரல, நான் நேற்று வரல, நேற்று வரல, நேற்று வந்து நான் இப்ப நான் திமுக நான் எனக்கு வந்து என்னன்னாக்கா இது வந்து எழுச்சி தமிழுக்கு தெரிஞ்சுதான் அவர் பேசுறாரா தெரியாம பேசுறாரா அந்த ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. எனக்கு அது மருதம் தொலைக்காட்சி மருதம் டெலிவிஷன் கம்பெனிக்கும் பனையூர் பாபுக்கும் இதை வந்து சம்மதம் சொல்றாரு. வேற கேள்வி இருக்கா உங்களுக்கு? அதாவது இப்பயும் சொல்றேன், அதாவது தொடங்கப்பட்டது விசிகாவுடைய தொண்டர்கிட்ட வந்து அது எழுச்சிதனுடைய பொன்விழா ஆண்டை முன்னிட்டு தங்கம் வாங்கினதுலாம் அது நடந்த விஷயம். அது வந்து நான் சொல்றதுக்கு ஒன்றும் இது கிடையாது. அந்த பணம் போதாது. ஒரு தொலைக்காட்சி ஆரம்பினா பல கோடிகள் வேணும் அதுக்கு. நீங்களாம் தொலைக்காட்சி நண்பர் வந்திருக்கீங்க, உங்களுடைய முதலாளிகளை கேட்டாக்கா தெரியும். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா எல்லா தொலைக்காட்சியும் பாதி தொலைக்காட்சி வந்து அவங்க பாயத்தை தான் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு அவங்க ரன் பண்ற அளவுக்கு கூட அவங்க வீட்டில் தான் இன்னைக்கு ரன் பண்ற சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு தொலைக்காட்சிக்கு இன்னைக்கு அவ்வளவு நெருக்கடி தான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த 100%த்துல 40% என்னுடைய பங்களிப்பு இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். எல்லாமே எனக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அவருக்கு மட்டும் தான் தெரியும். அவருக்கு தெரியாம அதுதான் அது யாருடைய, அதாவது இந்த எந்த விஷயமோ வெளிச்சம் தொலைக்காட்சியை பத்தி எந்த விஷயமோ முன்னணி தொடர்பு யாருக்கும் தெரியாது. எனக்கும் எழுச்சி தமிழ் மட்டும் தான் தெரியும். இது ஒரு ரகசியம் கூட சொல்லலாம். நான் இது வரைக்கும் எங்க நான் சொன்னதே கிடையாது. நான் இதை நான் யார்கிட்டையும் பகிர்ந்தது கூட கிடையாது. நான் இதை அது எப்படின்னாக்கா நான் வந்து ஒரு கட்சியிலிருந்து வெளியே வந்துட்டேன். அந்த கட்சியில வந்து என்னுடைய பங்களிப்பு என்னன்றது நான் சொல்லணும் இல்ல. இன்னைக்கு வந்து ஒரு கட்சிக்கு ஊடகம் வந்து எவ்வளவு பெரிய சப்போர்ட் சொல்லணும் இல்ல. அவர் இன்னொன்னு சொல்றாரு பாலாஜி அவர்கள் என்ன சொல்றாரு, 2016க்கு முன்னாடி வந்து எல்லா சேனல்லையும் வந்து விடுதலை சிறுத்தையை பத்தி ஆர்டிகல் எழுதுனாங்க போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க இருக்கீங்க 2016 நீங்க அதிகபட்சம் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது விடுதலை சிறுத்தையை பத்தி எத்தனை ஊடகங்கள்ல வந்து இப்ப இன்னைக்கு இருக்க மாதிரி இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில வந்து அனைத்து கட்சி இந்தியா கூட்டணி கலந்துட்டு பேசியிருக்காரு. இன்னைக்கு எல்லா சேனல்லையும் அதான். அது 2016க்கு முன்னாடி போட்டாங்களா? இல்ல எந்த சேனல் ஏதாவது நியூஸ் பேப்பர்ல கூட பாத்தீங்கன்னா 3வது பேஜ் 4வது பேஜ்ல சின்னோண்டு கட்டம் கட்டி வரும். நான் அதாவது வந்து திருச்சியில வந்து அவ்வளவு பெரிய பேரை நடத்தணும், சாதாரண பேரணி இல்லை. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பேரை நடந்திருக்காது.
அந்த பேரினை வந்து 2வது பேஜ்ல 3வது பேஜ் சின்ன துண்டு செய்தியா போட்டுருந்தாங்க. இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தை எழுச்சி இன்னைக்கு வந்து முதல் பேஜ்ல போற சூழ்நிலை வந்திருக்கல இன்னைக்கு. அது வந்து ஒரு லட்ச தொண்டர்களுடைய உழைப்புனால அவங்கள்ட்ட இருந்து கிடைச்சதுல இருந்து அப்படி கிடைச்சதுல வந்து தனியா பனையூர் பாபு அந்த கிரெடிட் ஃபுல்லா தானா எடுத்துக்கிறாரா, தனியா அவர் மட்டும் எடுத்துக்கிறாரா? அதாவது நான் என்ன மறுபடியும் சொல்றேன் கேட்டுங்க. அதாவது லட்ச தொண்டர்கள் வந்து அவங்களுடைய பங்களிப்பு இருக்குதான், நான் இல்லைன்னா சொல்ல, புரியுதா? அப்போ நான் அந்த சிறுத்தைகளை நானும் ஒரு சிறுத்தையா தான் இருந்தேன். அப்போ அந்த ஒவ்வொரு அந்த சிறுத்தைகளின் பங்களிப்பு 60%, ஒரு சிறுத்தையின் பங்களிப்பு 40%. இதுக்கு மேல உங்களுடைய பங்கு 40% இருக்குன்னு சொல்றீங்க. உங்களுக்கு இருந்து மொத்தமா அந்த பங்குல இருந்து வாங்கிக்க ட்ரை பண்றாங்களா? ஏன்னா இது இல்ல அதாவது இந்த தேர்தல் தேதி அறிவிப்பிலிருந்து இது வரைக்கும் ஏற்றி சம்பளம் என்கிட்ட பேசல, நானும் அவர்கிட்ட பேசல. அதாவது நானும் பிரஸ் மீடியா சொல்லிட்டேன், இது அவருக்காக உருவாக்கப்பட்ட சேனல் நான் சொல்லிட்டேன். அவருக்காக உருவாக்கப்பட்ட சேனல் நான் வந்து இது தொடரும் தான் சொல்றேன். நான் இது இப்ப எந்த விதத்திலே வந்து இதை டிஸ்டர்ப் ஆகணும், இதை வந்து இந்த சேனல் நடக்கணும், இது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்து அவர் செய்திகள் போய் சேரணுன்றதான் என்னுடைய வாஞ்சை. இது நீங்க வேற ஒரு கட்சியில இணைந்ததுக்கு பிறகு 40% ஷேரை நீங்க வச்சிருக்கும் போது எப்படி அது விடுதலை சிறுத்தைகளின் சேனலா இயங்கும்? இல்ல அதாவது நல்ல ஒரு கேள்வி கிடைத்தேன். விடுதலை சிறுத்தை சேனல் தான் நான் தான் சொல்றேன், இல்ல நான் தானே கொடுக்குறேன்னு சொல்றேன். சரி, அதாவது நான் வெளியே வந்துட்டேன்றது வந்து நான் வந்து இப்போ அதாவது 2 வாரத்துக்கு முன்னாடி நான் அறிக்கையை விட்டு வெளியே வந்துட்டேன். நான் அதாவது பிரஸ் மீட்ல வந்து இந்த சேனல் இந்த லைசன்ஸ் விடுதலை சிறுத்தைக்கும் எழுச்சி தமிழுக்காகவே இது தொடரும்னு சொல்லிட்டேன். இப்பயும் தொடரும். அதுவும் அப்படியே இருக்கும், அது அப்படியே தொடரும். அது நோ கிளைம் இருக்கும், அவ்வளவுதான். நான் எதுவும் ட்ரை பண்ணல. அதாவது இப்ப என்னுடைய ஒரே கேள்வி எஸ்எஸ் அவர் வர்ற என்கிட்ட எல்லாம் பேப்பர் இருக்க. இது வந்து எப்படின்னா இது வந்து ஒரு அது மத்திய அரசுடைய ஒன்றிய அரசுடைய எம்ஐபி அதாவது மினிஸ்டர் ஆஃப் பிராட்காஸ்டிங்கால வழங்கப்படுற ஒரு லைசன்ஸ். இது அந்த லைசன்ஸ் வந்து அது என்னுடைய பசங்க அவங்க 2 பேர் தான் அதுக்கு டைரக்டருங்க. 100% ஷேரும் அவங்க பேர் தான் இருக்கு. அதாவது இல்லைங்க தம்பி, நான் மறுபடியும் நான் சொல்றேனாக்கா இந்த அவருக்கு வந்து எஸ் பாலாஜி வந்து அவருக்கு வந்து இது டெக்னிக்கலா அவருக்கு தெரியாது, அவர் பேசியிருக்காரு நான் நினைக்கிறேன். 2வது அவர் எழுச்சி தமிழ் அனுமதியோட பேசியிருக்காரான்னு எனக்கு தெரியல. எனக்கு அதுல வந்து ஒரு சந்தேகம் இருக்குது எனக்கு. அது வந்து அவர் வந்து கட்சியுடைய தலைமையகத்தில் வந்து பிரஸ் மீட் நடத்திருக்காரு. அது வந்து அவருக்கு தெரியுமோ, தலைவருக்கு எழுச்சி தமிழுக்கு தெரியுமோ தெரியாது எனக்கு. புரியுதா? அவர் வந்து நான் வந்து பொய் சொல்றேன், நான் அபகரிப்பேன்னு சொல்றது வந்து மிக அது கொஞ்சம் வன்மையா கண்டிக்கக்கூடிய செயல். அது பொருளாதார ரீதியா பெரிய 40% ஒரு ஹியூஜ் அமௌண்ட் சேட்டலைட்டோட ரைட் உங்களுக்கு தான் இருக்கும்போது அதை அப்படியே விட்டு கொடுங்க, நீங்க தரேன்றேன். இல்ல அது சேட்டலைட் உரிமம் 100% தனி கம்பெனி. அது மட்டும் இல்ல மருதம் டெலிவிஷன் பிரைவேட் கம்பெனில 40% ஷேர் இருக்குன்னு தான் சொல்றான். அது மருதம் டெலிவிஷன் பிரைவேட் கம்பெனின்றது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி வந்து ஒன்லி வந்து சேனலை ரன் பண்ணது. இன்னொரு கம்பெனி சவுண்ட் டெலி நெட்வொர்க்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி சேட்டலைட் லைசன்ஸ் வச்சிருக்க கம்பெனி. இந்த கம்பெனி என்னுடைய ஃபேமிலி கம்பெனி. இந்த கம்பெனி விசிகாக 60%, பனையூர் பாபுக்கு 40% இருக்கு. ஆமா, 2011 வந்து மருதம் டெலிவிஷன் கம்பெனியை வந்து ஆரம்பிச்சு அவங்களால வந்து அதை வந்து செயல்பாட்டு கொண்டாட முடியல. நான் 2015 நான் வந்து 14 நான் தலைவர் எழுச்சி கிட்ட எனக்கு வந்து அறிமுகமாகி நான் வந்து அப்போ கூட தான் இருக்கேன். அது மாதிரி இருக்கும்போது தான் இது மாதிரி அவருக்கு வந்து நமக்குன்னு ஒரு ஊடகத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லும் போது தான் அந்த ஊடகத்தை வந்து என்னுடைய ஐடியாக்கெல்லாம் சொல்லி ஊடகத்தை ஆரம்பிக்கிறோம். 2014 ஊடகத்தை ஆரம்பிக்கிறோம். வேணாவா? தொலைக்காட்சி
பேசணும்னு நினைக்கிறீங்களா? அது நீங்க அந்த பந்தம் விட்டு போச்சு சொல்றீங்க. இல்ல தம்பி பந்தம் விட்டு போய் சொல்ல. அதாவது ஒரு நிமிஷம் நான் கேட்டேன் வெளிச்சம் மைக்கங்கன்னு கேட்டேன் நான். அது நான் என்ன சொல்றேன்னாக்கா, அது நான் வந்து அம்பேத்கரை பார்த்ததில்லை, நான் தந்தை பெரியாரை பார்த்ததில்லை, கார்ல் மார்க்ஸை பார்த்ததில்லை. ஒட்டுமொத்த உருவமா ஏசி தமிழை நான் பார்த்தேன். நான் மொத்தமா ஏசி தமிழை படிச்சிருக்கேன். அதனால நான் வந்து எப்பயுமே வந்து இந்த கொள்கை தலைவரின் வழியில கண்டிப்பா என்னுடைய அரசியல் பயணம் தொடரும். அவரு அந்த டைம்ல ஊர்ல இல்ல, அவரு இப்ப கூட வந்து நேத்து கூட ஊர்ல இல்ல. அது அவர் தானப்பா சொல்லணும். அது எனக்கு அவர் மேல எனக்கு எந்த கடுகளவு கூட அவர் மேல வருத்தமோ அவர் மேல எந்த கோபமும் கிடையாது. அவர் மேல பாசம் மட்டும் தான் அதிகமா இருக்கு. இல்ல பேசலப்பா. அவர் இந்நாள் வரைக்கும் அவர் என்கிட்ட பேசல. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். அதாவது எனக்கும் தலைவருக்கும் உள்ள அந்த நேரடியான அந்த ஒரு பந்தம் தான் அது. இது கிடையாது. அது வந்து தனிப்பட்ட இதில் நான் யாருக்கிட்டையும் வந்து எனக்கு இன்னும் நண்பர்களை வச்சு பேசணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கு